வணக்கம் மக்களே! ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஒரு அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு திராட்சைய பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து திராட்சை மட்டும் பொரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே வானல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இந்த நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு இது கூடவே நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அளவை கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு தான் சேர்த்துருக்கோன்றதுனால இது கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிடும். அதனால சக்கரவள்ளி கிழங்கோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. மறக்காம எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.